30/12/2025 செவ்வாய்க்கிழமை மார்கழி 15ஆம் நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி. அன்னைக்கு தான் காலையில் விடியற்காலைல பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி எல்லா பெருமாள் கோவில்லையும் நடைபெறும். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 29/12/2025 புதன்கிழமை மார்கழி 14ஆம் தேதி தசமி தொடங்குது. அன்றைய தினம் மதியானம் ஒருவேளை மட்டும் உணவு அருந்தி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்துட்டு அன்னைக்கு முழுமையாக நம்ம விரதத்தை மேற்கொள்ளணும். அன்றைய இரவு நம்ம தூங்கக்கூடாது, கண் விழிச்சிருக்கணும். முழு விரதத்தை கடைப்பிடிக்க முடியாதவங்க தண்ணீர் ஆகாரமாக எடுத்துக்கலாம். பால், பழங்கள், பழரசம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்படியும் மேலும் பசிக்குது, எங்களால் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவல் எடுத்துக்கலாம். முக்கியமாக அன்றைய தினம் நம்ம அரிசியால் செய்யப்பட்ட உணவை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உப்பு கலந்த உணவை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது. செவ்வாய் அன்று இரவு முழுவதும் நம்ம கண் விழித்து 21 காய்கறிகளை கொண்டு நம்ம உணவு சமைக்கணும். அந்த 21 காய்கறிகளும் நாட்டு காய்கறிகளாக இருக்கணும். துவாதசி அன்று சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம படையலிட்டு இல்லாதவங்களுக்கு யாருக்காவது உணவு அளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு நம்ம விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம். 21 காய்கறிகளையும் எங்களால் சேகரிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் ஒரு 3 காய்கறிகளை கட்டாயமாக அன்றைய தினம் சமையலுக்கு நம்ம பயன்படுத்தணும். அது பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டக்காய் இது 3 கண்டிப்பாக அந்த சமையலில் நீங்கள் வச்சுருக்கணும். அதுபோக ஏகாதசி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். துளசி மாலையை விஷ்ணுவுக்கு சாத்துறது ரொம்ப நல்லது.